தயிர் சாதத்துக்கு வேண்டிய சாமான்கள்: 1 கப் அரிசி, 2 கப் பால், 2 கப் தண்ணீர், உப்பு, பெருங்காயம், கடுகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி. இப்போதான் தேவையான சாமான்கள். 1 கப் அரிசிக்கு 2 கப் பால், 2 கப் தண்ணி. அதை கணக்கில் விட்டு குக்கரில் வச்சு 4 விசில் விட்டு எடுத்துடணும். இப்போ திறந்து விட்டு அதுக்கு தகுந்த அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மசிச்சு விடணும். அதுக்கப்புறம் 1 இன்ச்சு எடுத்து இஞ்சி எடுத்துக்கணும். இஞ்சி தோல் சீவி நல்லா துருவிடணும். அது மாதிரி அதில் ஒரு வேலை நிலத்துக்கு ஒரு பெரிய பச்சை மிளகாய் எடுத்துக்கணும். அது நாளாக பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். அது மாதிரி ஒரு ஆள் கருவேப்பிலை எடுத்து நறுக்கி வச்சுக்கணும். அடுப்பு 2 ஸ்பூன் பாத்திரத்தில் எண்ணெயை விட்டு அது காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு அது வெடிச்சு அதுக்கு மேலே இந்த இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அப்படியே தூக்கி சாதத்தில் கொட்டிடணும். கொட்டிட்டு நல்லா மசிச்சிடணும். ஒரு 2 கரண்டி தயிர் விட்டு நல்லா சேர்ந்து மசிச்சுக்கணும். 2 3 கரண்டி தயிர் போய் அதுக்கு மேலே தயிர் வேண்டாம், ஏன்னா அது நிறையா புளிச்சுக்குது. நல்லா மசிச்சா சரியாக போச்சு. இதுக்கு இந்த மாதுளை பழம், திராட்சை பழம் இந்த மாதிரிலாம் ஒன்றுமே போடக்கூடாது. பிளெயின் தயிர் சாதம் தான் வாய்க்கு ருசியாக இருக்கும். சில பேர் பிடிச்சா கேரட் அது பொடியாக தூக்கி கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி தூக்கி கலந்து வச்சுக்கலாம். சொல்ல மறந்துவிட்டேன். அந்த சாதத்தை 2 கப்பு பால், 2 கப்பு தண்ணி விட்டு அடுப்பில் வச்சு 4 விசில் விட்டு உப்பு போட்டு குழைக்கும் போது ஒரு 2 டீஸ்பூன் வெண்ணெயை பிடிச்சி சேர்த்து குழைச்சிடணும் சாதத்தை. அப்புறம் தாளித்து போட்டு கலந்து வச்சுடணும். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது